வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இப்போ பார்க்க போகிற யூனிட் 10th யூனிட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்கிற சிலபஸில் இது வந்து 10th யூனிட்டாக இருக்குது. சரிங்களா, இது வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது சைபர் செக்யூரிட்டி எதோட ஒரு பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க்கிங்கோட ஒரு பார்ட். நம்ம நெட்வொர்க்கிங்குள்ளே இது ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்திருக்கும். பட் இப்போ அந்த சைபர் செக்யூரிட்டி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நியூ சிலபஸில். ஸோ இதில் கண்டிப்பாக நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஏன்னா நெட்வொர்க்கிங்கில் தான் நம்ம இன்டர்நெட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம படிப்போம். அங்கே தான் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்னால் அப்போ அதோட லிங்க் ஆகக்கூடிய வெப் ப்ரௌசரு, தென் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஹெச்டிஎம்எல் கோடிங்கு, ஐபி அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நம்மளோட டிசிபி ஏதோ ஒன்று, வீடியோ, அதே மாதிரி மியூசிக், இதை பற்றி எல்லாமே நெட்வொர்க்கிங்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டிலையும் பார்ப்போம். பட் நியூ டேர்ம்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த சாப்டர் சைபர் செக்யூரிட்டி தான் நம்மளோட 10th யூனிட். ஸோ இதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம். இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு சைபர் க்ரைம், மால்வேர் டைப், கைண்ட்ஸ் ஆஃப் சைபர் க்ரைம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கும். செகண்ட் சாப்டர் பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ், ஆத்தென்டிகேஷன், என்கிரிப்ஷன். ஆத்தென்டிகேஷன்னா நம்ம எப்படி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆத்தென்டிகேட்டடாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அதான் ஆத்தென்டிகேஷன் அர்த்தம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஐபோ அந்த ரெக்டினா அதை செக் பண்ணி கூட உள்ள ஆத்தென்டிகேட் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லைங்களா முக்கியமான இடங்களுக்கு, அதெல்லாம் ஆத்தென்டிகேஷன். என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் தான். என்கிரிப்ஷன்னா பார்த்திங்கன்னா உன்னை வந்து ஒரு வேர்டை வந்து அந்த வேர்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று போட்டு என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. அங்கே போய் அதுக்கு கீ கொடுத்துரு. கீ மீன்ஸ் அதை எப்படி வந்து அதை சால்வ் பண்ணி ஒரிஜினலாக கொண்டு வரதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் அர்த்தம். டிஜிட்டல் சிக்னேச்சர் அதே மாதிரி ஒரு டைப் தான். அந்த சிக்னேச்சர் இருந்தால் தான் அவங்க சிக்னேச்சர் தான் அதுக்கு கீ மாதிரி இருக்கும். அது ஒரு டாபிக்கு. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸு, ஃபயர்வால். சரிங்களா, ஃபயர்வாலாக இன்டர்நெட்டில் வரக்கூடியது ப்ரொடெக்ஷன் அதெல்லாம். அப்புறம் வந்து ஸ்டெக்னோகிராஃபி, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான். தென் கம் தி பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட். எப்படி பாஸ்வேர்ட் மேனேஜ் பண்ணுவீங்க, 2 ஸ்டெப் ஜென்ரேஷன் அல்லது 3 ஸ்டெப்ஸ், 2 ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரியே நிறைய பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். தென் கிரிப்டோகிராஃபி. இந்த பக்கம் இருக்கிறது சைஃபர் டெக்ஸ்ட்டு அப்படின்வாங்க. அங்கே வந்து அதை டிக்ரிப்ட் பண்ணி அதை பார்ப்போம் நம்ம வந்து. சரிங்களா, அதுக்கு பேர் தான் சைஃபரு. அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதான் நம்ம டிஎஸ்ன்னு சொல்கிறதா அந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் அர்த்தம். அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்க போகிறோம். தென் வாட் ஆர் த அட்டாக்ஸ். ஸோ டிஓஎஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது என்ன டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது, அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டில் இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நெட்வொர்க்கிங்ஸோட நார்மல் நிறைய கான்செப்ட்ஸ் அதை ஓரியன்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு தி சைபர் க்ரைம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா, ஸோ நீங்கள் இது வந்து எப்படின்னா இது கான்செப்ட்டு, அதோட நேம்ஸு, அந்த லாஜிக்கு இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இப்போ இன்டர்நெட் அப்படின்றது வந்து. ஸோ முன்னாடி வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ஏதாவது ஒரு தேடுறதுக்காக, ஒரு டாபிக் ரிலேட்டடாக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் தேடுறதுக்காக இன்டர்நெட், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இப்போ நம்மளோட லைஃப்பில் இன்டர்நெட் இல்லாமல் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஒருத்தர் பேசுகிறதுனா கூட நம்ம இன்டர்நெட் கால் தான் பண்ணுறோம். வாட்ஸ்அப் கால் ஆகட்டும், எல்லாமே இன்டர்நெட். கேமிங்ஸ் ஆல்சோ ஆன்லைன் கேமிங்ஸ், ஒர்க் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தமாக எல்லாமே ஆன்லைனில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆஃபீஸ் ஒர்க் அட் ஹோம் எல்லாமே இன்டர்நெட்லாம் பண்ண முடியாது. ஷாப்ஸில் நீங்கள் பாட்டு கேட்குறதுனாலும் சரி, மூவி பார்க்குறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு பில்லு பே பண்ணுறதுனாலும் சரி, எவ்ரி திங் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி இன்டர்நெட். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குன்னு என்ன பண்ணுறீங்க, இன்டர்நெட்டுக்குன்னா அது வேணுங்கிறக்கப்போ நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக வேண்டி. ஸோ வாட்ஸ்அப் இஸ் ஆல்சோ அன் ஆப், வாட் எவர் இஸ் அன் ஆப். சரிங்களா, ஸோ முன்னெல்லாம் நம்ம லாங் க்யூவில் நிற்போம், ஒரு
பில்லு பே எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுக்காகவும் ஆகட்டும், இல்லைன்னா நம்மளோட டெலிஃபோன் பில் பே பண்ணுறதுக்காகட்டும், எதுக்குனாலும் கீழே நின்றுட்டு இருப்போம் சரிங்களா, எலக்ட்ரிசிட்டி பில். பட் அப்போ இப்போ எவ்ரி திங் இஸ் அட் இன் அவர் ஹேண்ட். ஓகேங்களா, எவ்ரி திங் இஸ் இன் கூகுள் பே, வாட் எவர் பே, ஃபோன்பே எல்லாமே நீங்கள் இன்டர்நெட்டில் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ இன்னும் அப்போ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வேணும்னா ஃபோனில் வந்து அந்த இன்டர்நெட் ஆப்ஷனே இருக்காது, நம்மளோட ஆண்ட்ராய்டு ஃபோனவே இருக்காது. அப்போ இன்டர்நெட் வேணும்னா நம்ம சிஸ்டத்தில் தான் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ எவ்ரி திங் இஸ் இன் ஹேண்ட், ஃபோன்லேயே நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்த லைனில், வேறு ஒன்றும் இல்லை. அதே தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பாம் டேப்ஸ், கையடக்க கணினிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வித்தின் அவர் ஹேண்டு 22/7 நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு எவ்ரி திங் இப்போ இன்டர்நெட் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அதோட காஸ்ட்டும் குறைஞ்சிச்சு. அப்போல்லாம் 1 hour ஒர்க் பண்ணுறதுக்கு 30 rupees சம்திங் நாங்கள் பே பண்ணி நாங்கள் இன்டர்நெட் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ அப்படி இல்லை, அந்த காஸ்ட்டும் கம்மியாகிட்டே வந்துருச்சு முன்னே பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் ஐஎஸ்டி பண்ணுறதுக்குன்னா ஒரு நிமிஷத்துக்கு 12 ரூபாய் என்னமோ அந்த ஐஎஸ்டி இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே உங்கள் பேக்கேஜாக வந்திருக்கு, இன்க்ளூடிங் எஸ்டிடி கால் வித்தின் தமிழ்நாடு, எஸ்டிடி கால்ஸ் பேசுகிறதுனால வித்தின் அவர் இந்தியாவுக்குள்ளே பேசுகிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்போ அதிகமாக இருக்கும், வெரி காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்குது, இவ்வளோ செகண்ட்ஸ் பேசியிருக்காங்கன்ட்டு. பட் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் இப்போது வந்து அர்ஜென்ட் மெசேஜுக்காக மட்டும்தான் அதை பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இல்லைனா லெட்டர் மூலிமா கால் பண்ணிகிட்ருப்பாங்க. இமீடியட்டாக போனால் ட்ரங்க் கால் அப்படின்வாங்க, பேசிட்டு கால் பண்ணி சொல்லுவோம். நாட் இம்பார்ட்டண்ட்டாக லெட்டர் மூலிமா அப்போல்லாம் வந்து மெசேஜஸ் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு கம்பி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட்டை நம்ம பேசுகிறது கூட இல்லை, வீடியோ கால். தென் அப்போல்லாம் வீடியோ கால் பார்த்திங்கன்னா இப்போயும் இருக்குது, ஸ்கைப், ஜிடாக், இன்னும் ஐஎம்ஓ அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்டர்நெட் கால்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப கம்மியானது தான், அதை சேட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். அப்போல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொரியரான காசை விட கம்மியாக இருக்குன்றாங்க, ஸ்பீட் போஸ்ட்டை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி இன்டர்நெட்டுக்கு நிறைய டிவைசஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அந்த ஒய்ஃபைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டாங்கிள் ஒரு சின்ன பின் யூஸ் பண்ணி வித்தின் த ஹோம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய இன்டர்நெட் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றாங்க. தென் டெலிவிஷன் வந்து நம்ம அப்போல்லாம் டிவி பார்க்குறது தான் யூஸ் பண்ணுவோம். பட் வி ஆர் நவ் வாட்சிங் எவ்ரிதிங் லைவ் இன் அவர் டிவி பை யூஸிங் தி இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் வி வில் மேக் அ கால் பை த்ரூ ஃபோன் ஒன்லி ஃபார் கால்ஸ். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வி கேன் see the movie in our mobile phone itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் லைனில். ஸோ நாட் ஓன்லி ஃபோன் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹோமுக்கு அதான் சொல்கிறேன், சிசிடிவி கேமரா நம்ம ஃபோனில் வச்சு நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தட் இஸ் த்ரூ தி இன்டர்நெட் கனெக்ஷன் மூலிமா. அது ரெண்டு நம்ம என்ன பண்ணியிருப்பீங்க, ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே வந்து அதே மாதிரி ஆஃபீஸ் பிஸ்னஸில் வரமாட்டாங்க, பட் ஆஃபீஸில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதே சிசிடிவி கேமரா மூலிமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷாப்ஸு எதுனாலும் ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடே நம்மளுக்கு தெரியும், அண்டர் தி கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ இன்டர்நெட் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் பார்க்குறோம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் எப்படி இன்டர்நெட் இருந்துச்சு, இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த கோல்டு வார் பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இன்டர்நெட் மூலிமா தான் அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. அப்போது எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் அவங்க அது என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணி அந்த நெட்ஒர்க் அந்த வாரில் நடக்கக்கூடியதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணி அதுக்கு சின்ன சின்னதாக அதுக்கு அப்போயே பார்த்திங்கன்னா சில சேட்டலைட் ஸ்பேஸில் அனுப்பி கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வாங்கினது அந்த ரஷ்யா வந்து லான்ச் பண்ணது தான் ஸ்புட்னிக். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்புட்னிக் அப்படின்றத ஃபஸ்ட்டு சேட்டலைட், SPUTNIK ஸ்புட்னிக்ன்றதா. எப்போ அது ஸ்பேஸுக்கு அவங்க அனுப்புனாங்கன்னா 4th October 1957. அப்போ தான் அந்த யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த அந்த கோல்டு வார இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த சேட்டலைட் பண்ணி நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிட்ருக்கு, நம்மளுக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டுருக்குது. ஸோ ஸ்புட்னிக் இஸ் த ஃபஸ்ட் சேட்டலைட். யார் இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ரஷ்யா தான் இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க 4th October 1957. அப்புறம் பார்த்திங்கன்னா
அதுக்கப்புறம் அப்போ அந்த வின் பண்ணிடுச்சு ரஷ்யா வந்து அந்த சைபர் ஸ்பேஸில். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போணுச்சு. அப்புறம் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படின்னுவாங்க. அது அப்போ என்ன பண்ணாங்க, அதுதான் இந்த ஆர்பாநெட், அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி, என்இடிஸ் நெட்வொர்க். இதுவும் ரஷ்யா தான் இது பண்ணாங்க. எதுக்காகனா அந்த மிலிட்ரி டிஃபென்ஸ்க்காக வேண்டி கொண்டு வந்தாங்க. டு ரிசர்ச் ஆர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். யார் இது பண்ணது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா ரஷ்யா ஸ்புட்னிக் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் யாருக்காக பண்ணாங்கன்னா அவங்க மிலிட்ரி டிஃபென்ஸுக்காக வந்து இந்த ஆர்பாநெட் அப்படின்னு சொல்லிட்டு 1960s அவங்களும் டெவலப் பண்ணாங்க. அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க், என்இடி மீன்ஸ் நெட்வொர்க். அதில் என்ன, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்ன செஞ்சாங்க, அந்த நோடில் நடக்கக்கூடியதெல்லாம் கேப்சர் பண்ணாங்க. அது வந்து பாம் அட்டாக்னால அது அங்கேருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே வரல. இது ஃபெயில் டு ரெஸ்பான்ஸ். ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்டல் தானே இந்த ஆர்பாநெட்ன்றது. ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் என்ன ஆர்பாநெட்டில் அவங்க அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த நெட்வொர்க்கிங்கில் பண்ணாங்கன்னா பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங்னா பேக்கெட் அப்படின்னு நெட்வொர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணும். பேக்கெட் ஸ்விட்சிங், பேக்கெட்ஸ் அப்படின்னும். அதில் நம்ம ஹெட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டெய்லர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் அனுப்புவாங்க. அவங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்கில் வந்து இது வந்து சென்ட் பண்ணாங்க. இது யார் பண்ணாங்கன்னா லியோனார்டு அப்படின்றவர் தான் பண்ணார். எங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா யூஎஸ்ஏல இருக்கிறது, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறதுல பண்ணார். அவர் என்ன மெசேஜ் டைப் பண்ணார்னா ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் அனுப்பின முதல் மெசேஜ் எல்ஓ அப்படின்ற மெசேஜ் தான் இன்டர்நெட்டில் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க. LO is nothing but the beginning letter of the login அப்படின்னு LOGINல ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் தான் சென்ட் பண்ணிச்சு. அப்புறமா அடுத்த அட்லஸ் GIN போகல. செகண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரீச் திஸ் டெஸ்டினேஷன்ஸ் அது செகண்ட் நெட்வொர்க்கில் வந்துச்சு. அண்ட் பிஃபோர் த லாஸ்ட் லெட்டர்ஸ் குட் ரீச் டெஸ்டினேஷன் பண்ணும்போது அங்கே ஒரு கிளிச்சின்னு அப்படின்னா ஒரு கரெக்ட் சப்ளை பாஸ் ஆனால் ஒரு லைட்டில் கிளிச் ஆகும். அந்த மாதிரி எரர்னால எல்ஓ மட்டும் தாங்க பாஸ் ஆனிச்சு. தென் அப்புறம் அதை எரரை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி இந்த லாகின் அப்படின்ற மெசேஜை ரீசென்ட் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ செகண்ட் நெட்வொர்க் நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது அடுத்த அந்த நோடு செகண்ட் நெட்வொர்க் நோடு. SRIன்னு சொல்லுவாங்க, சான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இவங்களும் தான் அதை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் லெபார்ட்டரியில் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணது அந்த செகண்ட் நோடில் இது இருந்திருக்கு. எதுனா இந்த ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் போயிருக்கு. சரிங்களா? இது ஜஸ்ட் இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா இந்த ஆர்பாநெட் பார்த்திங்கன்னா டு பிளேட்ஸ் நிறைய ரூல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கொண்டு வந்துச்சு. மெயின் திங் ப்ரோட்டோகால் இஸ் நத்திங் பட் தி ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அர்த்தம். அப்போ தான் இந்த ப்ரோட்டோகால் அப்படின்றது மெயினான ரோலை ப்ளே பண்ணுச்சு. ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பாக வேணும். எதுக்காகனா இந்த ஆர்பாநெட் கம்யூனிகேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு. எதுக்காகனா இந்த இன்டர்நெட்டிங் ப்ரோட்டோகால் வேணும். ப்ரோட்டோகால் இஸ் நத்திங் பட் சம் செட் ஆஃப் ரூல்ஸ். இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ பைட்ஸ் தான் அனுப்பணும், இந்த ப்ரோட்டோகால் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. FTP ஃபைல்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், SNMP, அது மாதிரி ஒவ்வொன்றும் மெசேஜஸ்க்கு SNMP, SMTP, அப்புறமே நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது இந்த ஆர்பானோட ஜாயின் பண்ணி நிறைய நெட்ஒர்க்ஸோட நம்ம செப்பரேட் நெட்ஒர்க்ஸ் ஜாயின் டு தி நெட்ஒர்க்ஸ் இன்ட்டு நெட்ஒர்க்ஸை கொண்டு வந்துச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த TCP டெவலப் பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சூட்ஸ் அப்படின்னா அது பேக்கேஜ்னு அர்த்தம். அது என்ன பண்ணுறது, சில ரூல்ஸ் இருக்குது. எதுக்குன்னா அதை ஜாயின் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆர்பாநெட்டை வந்து இந்த எண்டில் அந்த எண்ட் ஜாயின் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து TCP/IP சூட்டுன்னுவாங்க. சூட்னா அது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1986 NSF, நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், இவங்களும் ஒரு பேக் போன், இவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயினான ஒரு ஃபவுண்டர் தான், பேக் போனாக இருந்தாங்க. எதுக்காகனா இந்த ஒரு 5 யூனிவர்சிட்டிஸ் சென்டர்ஸாக இருந்தாங்க அந்த நெட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணுறதுக்கு இவங்களாம் ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க. ஒரு 5 யூனிவர்சிட்டிஸ். மேலே பார்த்தோம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் தான் அது இருந்தது. அப்புறம் சான்ஃபோர்ட், அது ஒரு இன்ஸ்டியூட்டு. அதே மாதிரி இன்னும் 5 பேர் சேர்ந்து தான்
ஒரு சென்டர்ஸாக இருந்தாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நெட்வொர்க்கிங்கில் வந்து. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. இதில் யார் இருந்தாங்க, இந்த நியூமேன் அப்படின்ற நேம் ரொம்ப முக்கியம். ஜான் வான் நியூமேன். இவர் என்னன்னா நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், அதான் ஜேவிஎன்சின்னுவாங்க, இவங்க ஒரு சென்டர். அப்புறம் வந்து கார்னெல் யூனிவர்சிட்டின்றது கார்னெல் தியரி சென்டர், ஆமாம், சிடிஎஸ், இவங்க ஒரு சென்டர். யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் அட் அர்பன் கேம்பிங், இவங்களும் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டிங் சென்டர்ஸ், என்சிஎஸ்ஏ அப்படின்றது. சரிங்களா? நேஷ்னல் சென்டர் ஃபார் சூப்பர் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷனோட எக்ஸ்பேன்ஷன் தான், சாரி, அப்ரிவேஷன் எதில் வந்திருக்குன்னா என்சிஎஸ்ஏல தான் வந்திருக்கு. தென் கார்னிக் மெல்லன் யூனிவர்சிட்டின்றது வந்து பிட்ஸ்பர்க் சூப்பர் கம்ப்யூட்டர் சென்டர், பிஎஸ்சி, பிட்ஸ்பர்க் அப்படின்ற அவங்க சூப்பர் கம்ப்யூட்டர் சென்டர் தான் இந்த இது. தென் ஜென்ரல் அட்டாமிக் அப்படின்றது வந்து சான்டிகியோ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ். சரிங்களா? இவங்களாம் தான் ஒரு சென்டர்ஸ், யூனிவர்சிட்டிஸ் இவங்களாம் வந்துட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க் தான். யாரோட சக்ஸஸர் அப்படின்னா ஆர்பானெட்டுக்கு அப்புறம் வந்தது தான் இந்த சக்ஸஸர் ஆஃப் ஆர்பானெட். சரிங்களா? அதுக்கு இது ஆர்பானெட்டுக்கு அப்புறம் தான் இது என்எஸ்எஃப் வந்திருக்கு. இது வந்து பாப்புலராக ஆயிடுச்சு 1990s பார்த்தீங்கன்னா. அப்போ ஆர்பானெட்டே இல்லை, டீகமன்ஸ் அது யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. தெர் வாஸ் மெனி, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேரலல் டெவலப்பர்ஸும் இருந்துகிட்டு இருந்தாங்க. யுனைடெட் கிங்டம்ஸில் பார்த்தீங்கன்னா என்பிஎல், நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்ரின்றது, அதுவும் பேக்கெட் ஸ்விட்சிங் தான் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிச்சிகன் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அதுதான் அதுக்கு பேர் தான் மெரிட். மிச்சிகன் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் ட்ரையட் ஃபார்ம்டுன்னுவாங்க. அது 1966 ஃபார்ம் பண்ணாங்க. எங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணியிருக்குங்க. தென் ஃப்ரான்ஸும் டெவலப் பண்ணாங்க பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்ஸ் தான். அதுக்கு பேர் தான் சைலடஸ்ன்னுவாங்க, CYCLADES. எப்போனா 1973. இந்த சைலடஸ் வாஸ் யாருக்கு முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராஜெக்ட்டுக்கு முன்னோடியாக இருந்தது. 1970s ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளே ரோல் பண்ணுது. எதனாலனா மாடர்ன் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வந்திருக்குது. அதுதான் வந்து டிசிபி ஐபி அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸை கொண்டு வந்ததுனால தான் இது ஒரு முன்னோடின்னுவாங்க. சரிங்களா? இன்டர்நெட்டுக்கான முன்னோடி இது ஆர்பானெட்டுன்னு சொல்கிறோம். இந்த சைலடஸ்ன்றது கூட தான் எதனால தான் அது டிசிபி ஐபியோட ஒரு மெயினாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம 1978 இந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் தான் ரெடியாக இருந்துச்சு. 1983 பார்த்தீங்கன்னா அஸ் வாஸ் அடாப்டட் பை தி ஆர்பானெட்னால அடாப்ட் பண்ணப்பட்டது டிசிபி ஐபி. 1981 வந்து இன்டகிரேஷன் ஆஃப் 2 லார்ஜ் நெட்வொர்க்ஸ் டுக் பிளேஸ். 2 நெட்வொர்க்ஸ் இன்டகிரேட் பண்ணாங்க. ஒன்று வந்து என்எஃப்எஸ் டெவலப்டு கம்ப்யூட்டர்ஸ் சயின்ஸ் நெட்வொர்க், அதுக்கு பேர் தான் சிஎஸ் நெட்டு. அதுவும் இந்த ஆர்பானெட்டை கனெக்ட் பண்ணி தான் டிசிபி ஐபி மூலியமாக கனெக்ட் பண்ணப்பட்டாங்க. சரிங்களா? ஸோ நவ் தி நெட்வொர்க்ஸ் வந்து பாப்புலர் அமாங், நாட் ஓன்லி பாப்புலர் அமாங் ரிசர்ச் மட்டும் இல்லை, பட் எல்லாருமே வந்து ப்ரைவேட் பிளேட இன்ட்ரெஸ்ட் இந்தி நெட்வொர்க்கில் எடுத்துருக்காங்க. ஏன்னா என்எஃப்எஸ் பார்த்திங்கன்னா 56 KB/s அனுப்புனுச்சு மெசேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டு 1.5 MB/s அனுப்புனாங்க. 1988 நல்ல க்ரோத் ஆகிடுச்சு. நம்மளோட ஐபிஎம், எம்சிஏ இவங்களும் சரி அதோட இன்கார்பரேட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சிகன் அவங்களும் சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆரம்பிச்சிருச்சு இந்த நம்மளோட நெட்வொர்க். பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட், இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 1980 தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஐஎஸ்பின்றது எமர்ஜ் ஆனிச்சு. அவங்க தான் இந்த நெட்வொர்க் டிராஃபிக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஐஎஸ்பி. நெட்னா எல்லா கம்பெனிஸுமே டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அங்கே டிராஃபிக் இருக்கும். அனுப்புறது போகிறது ஸ்பீட் எல்லாமே குறைஞ்சி ஜாம் ஆகிடும், மெசேஜே ரீச் ஆகாது, சென்ட் ஆனால் கூட கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் டிராஃபிக்காக தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு வந்துச்சு. இப்போ 1980. 1991 பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் அந்த நெட்வொர்க் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எப்படி அந்த 1.5 MB வந்துட்டு 45 MB/s நம்ம மெசேஜ் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ
இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பேக் போன் மாதிரி இருந்துச்சு எல்லா கார்பரேட்டருக்கும். அப்புறம் வந்து என்னாச்சு, 1995 வந்து என்ன ஆகுது, கமர்ஷியல் யூஸ் ஆஃப் நெட்வொர்க் வரதுனால நிறைய டிராஃபிக்ஸ்லாம் வந்து கமர்ஷியல் டிராஃபிக்ஸ்லாம் கேரி ஆகப்பட்டது. சில அந்த சில லாங்குவேஜ்லாம் டெமாலிஷ் ஆகப்படுது. டெமா அதாவது டெமாலிஷ் கிடையாது, கமர்ஸ்னா இன்னும் அதை அப்கிரேட் பண்ண வேண்டியதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. தென் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச்லாம் கொண்டு வந்துட்டு 1991 நேஷ்னல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் நெட்வொர்க் NREN அதுதான் வந்து வேர்ல்டு வைடு வெப்பை ரிலீஸ் பண்ணது. ஸோ WWW ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷ்னல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் நெட்வொர்க்ஸ். தென் நாட் ஓன்லி நான் ஃபைல் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், இன்டர்நெட்டில் வந்து டிம் பர்னர்-லீ அவர் தான் வந்து WWW அதை வந்து டெவலப் பண்ணது அவர் தான், வேர்ல்டு வைடு வெப்பை. அது என்ன பண்ணார், நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் எப்படி அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் சரி எதையாவது சர்ச் பண்ணி பார்க்குறதுக்காக வெப் ப்ரௌசர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால், அது ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரம் விச் வி கேன் யூஸ் டு கெட் தி இன்ஃபர்மேஷன்ஸ், வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆகட்டும், ஃபயர்ஃபாக்ஸு, மொசோலா நிறைய இருக்குது சரிங்களா, மைக்ரோசாஃப்ட் இப்போ இருக்கிறதா சொல்கிறேன். ஸோ வெப் ப்ரௌசர்ஸ் கொண்டு வந்தாங்க இன்டர்நெட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் 1992 வந்து மொசைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் வந்துச்சு, வெப் ப்ரௌசர். அதுவும் யூஸ் பண்ணப்பட்டது இன்டர்நெட்டில் சரிங்களா. திஸ் மொசைக். நெக்ஸ்ட் கம் தி இன்டர்நெட் அட்ரஸ். இன்டர்நெட் சொல்லிட்டாங்க, அப்புறம் அட்ரஸ் வேணுங்களையா, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு மெசேஜ் வருது, எங்கேருந்து வருது, இது யார் அனுப்புனா, எந்த இன்டர்நெட் வழியாக வந்துச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா இன்டர்நெட் அட்ரஸ்ன்ற கான்செப்ட் அடுத்தது வந்துச்சு. ஸோ மெனி டிவைசஸ், நிறைய டிவைசஸ் இன்டர்நெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காகனா நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருப்போம் எவ்ரி டிவைசஸும். ஸோ அந்த நம்ம வி ரிக்வயர் சம் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இருக்கணும் இந்த மெக்கானிசத்தை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி. ஸோ எதனால எந்த டிவைஸ்லேருந்து வந்துச்சு, இல்லை டூப்ளிகேட் இருக்கா இதே மாதிரி, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் நம்ம தெரியும் அதாவது என்ன சொல்கிறது, எங்கேருந்து வருது நம்ம தெரியணும். த ஹோல் பர்பஸ் வந்து டிஃபீட் ஆகிடும். ஏன்னா நம்ம முதல்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணதே டிஃபென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணோம். ப்ரொடெக்ஷன், ப்ரைவசி, எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது, நம்மளோட நாட்டோட டிஃபென்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இன்டர்நெட் அட்ரஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இதை பார்த்துக்கிறதுக்காக தான் ஒரு அத்தாரிட்டி வந்துச்சு, சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி. அதுதான் இன்டர்நெட் அசைன் நம்பர் அத்தாரிட்டி, IANA, இன்டர்நெட் அசைன்ட் நம்பர் அத்தாரிட்டி. நம்பர் ஒவ்வொன்றுக்கும் நம்பர் வேணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூனிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு பேர் தான் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ், IP அட்ரஸ் அப்படின்றது. ஸோ IP அட்ரஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 32 பிட்டு பைனரி நம்பர், 32 பிட்டு சரிங்களா. ஏன்னா 8 into 432 பிட்ஸ் பைனரி நம்பர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 4 ஆக்டெட்ஸ். ஆக்டெட்ஸ்னால் 8 பிரிப்பாங்கன்னா ஆக்டல் நம்பர் நம்ம 8ன்னு சொல்லுவோம், ஆக்டெட்ஸாக பிரிச்சுப்பாங்க. ஈச் ஆக்டெட்ஸும் 8 பிட்டு பைனரி நம்பராக இருக்கும். ஒவ்வொரு ஆக்டெட்டுக்கு நம்பரும் டாட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம பிரிச்சிருப்போம். இது உங்களுக்கே தெரியும், ஒரு IP அட்ரஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆக்டெட்ஸில் என்ன இருக்கும், ஒன்று 0 இருக்குது, இல்லைன்னா 1 இருக்கும். மினிமம் 0, எல்லாமே 0 இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே 1 இருக்கும். 8மே 0 இருக்கும், இல்லைனா 8மே 1 இருக்கும். 8மே 1 இருந்தால் 2 power 8 is equal to 526 வேல்யூஸ் மேக்ஸிமம் இருக்க முடியும். ஒன்று 0 இருக்கும், அப்படி இல்லைன்னா 256 இப்படி தான் இருக்கும். அண்ட் இன் டோட்டல் எத்தனை இருக்கும் பாருங்கள், 28 is equal 256 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 256 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் 32 பிட் நம்பர் தான், பிட் டிஃபிகல்ட் தான், ஏன்னா பெரிய நம்பராக இருக்குது, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எல்லாமே 0s and 1s இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸை வந்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த 001 நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நம்பராக மாற்றிக்கலாம். பைனரியை வந்து நீங்கள் டெசிமலாக மாற்றிக்கலாம். அந்த 8421 போட்டு 1632
64,128 வச்சிட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து 123.45.78.124 சொல்லிட்டு நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பைனரியில் எக்ஸ்பிரஸ் பண்ண அவசியம் இல்லை, நம்ம டெசிமல்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These octets are used to create and separate different கிளாஸஸாக பிரிக்கிறோம். அந்த ஐபி அட்ரஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று நெட்வொர்க், என்னோட ஹோஸ்ட்னு பிரிக்கிறோம். நெட்வொர்க் பார்ட்டுனா எந்த நெட்வொர்க்லேருந்து அது வந்திருக்கு, நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நெட்வொர்க். ஹோஸ்ட்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டிவைஸ் தான் ஹோஸ்ட். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் நெட்வொர்க்ஸில் படித்தது தான், இது கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் அட்ரஸ் வந்து எந்த டிவைஸ் வந்து இந்த ரெண்டோட கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டல் சிஸ்டம் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்குது, அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த பிளாக்கு, அதுலேருந்து எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்டேட்டு, எந்த கண்ட்ரி நாங்கள் பிரிக்கிறோம் இல்லைங்களா போஸ்டல் சிஸ்டத்தில், அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிச்சிருவாங்க. 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஐபி ரேஞ்சை பொறுத்து என்னென்னு பார்க்கலாம். கிளாஸஸ் பிரிக்கிறோம், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கிளாஸ் ABCDEன்னு பிரிக்கிறாங்க. அட்ரஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இது 1001லேருந்து 126லேருந்து 255, 54 வரைக்கும் பிரிக்கிறாங்க. சப்போர்ட் 16 மில்லியன் ஹோஸ்ட் இதில் இருக்கலாம். ஈச் ஆஃப் 124 நெட்ஒர்க்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா 127, 126 போட்டிருக்கீங்களா இல்லையா. இப்போ வந்து அப்போ நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம், 0லேருந்து 126 அதிகமாக 127 நெட்ஒர்க்ஸ் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா. இப்போ 16,000 மில்லியன் ஹோஸ்ட் நம்மளுக்கு இது இருக்கலாம். கிளாஸ் பி பாருங்கள், நீங்கள் எங்கே விட்டுருந்தீங்க, எங்கே 126 127 வரைக்கும் எடுத்துக்கும். 128லேருந்து ஆரம்பிக்கும், 1.0.1லேருந்து 191 வரைக்கும். அப்போ இதில் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு எத்தனை ஹோஸ்ட் இருக்கும், 65,000 ஹோஸ்ட் ஆன் ஈச் 16,000 நெட்ஒர்க்ஸில் இருக்குமாமோ. இதெல்லாம் 255, 251, 254 தான் வரும். தென் 191ல் முடியுதுங்களா. இப்போ 192லேருந்து ஆரம்பித்து 223 வரைக்கும் இருக்கும். மொத்தமாக எத்தனை இருக்குது பாருங்கள், 254 ஹோஸ்ட் இருக்கலாம் கிளாஸ் சியில். தென் 223க்கு அப்புறம் என்ன வரும், 224 வரும். 000ன்னு ஆரம்பித்து 239னா இது வந்து ரிசர்வ்டு ஃபார் மல்டி கேஸ்ட் குரூப்ஸ். இது ரிசர்வ்டு, எப்படி நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் சொல்கிற மாதிரி இது ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. மல்டி கேஸ்ட் குரூப்ஸ்க்காக வந்து மல்டி கேஸ்ட்னால் ப்ராட்பேண்ட்னா ஒன்று கடப்புனா எல்லாத்துக்கும் போகிறது, அந்த மாதிரி தான் இது கான்செப்ட். அது கிளாஸ் டி. அப்புறம் 239க்கு அப்புறம் என்ன வரும், உங்களுக்கு 240 வரைக்கும் வரும். 240லேருந்து எங்கே வரைக்கும் உங்களுக்கு வரும், 254 வரைக்கும் வரும். அப்போ வந்திங்கன்னா இதுவும் ஃப்யூச்சர் யூஸ்க்காக, சம் ரிசர்ச்க்காகவும் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இதையும் அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த அட்ரஸையும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸ் ஐபி அட்ரஸை நம்ம கிளாஸ் 5 கிளாஸாக பிரித்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த கிளாஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் டேபிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த INAன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து என்ன அர்த்தம், இன்டர்நெட் அசைன் நெட்வொர்க்கு அத்தாரிட்டி. இது என்ன பண்ணுன்னா டீசென்ட்ரலைஸ் த டாஸ்க் ஆஃப் அசைனிங் த ஐபி அட்ரஸ் by allocating a large chunk of IP address to 5 regional. என்ன செய்யுது, அது பிரிஞ்சுது, சென்ட்ரலைஸ்ட் ஆகாமல் டீவியேட் ஆகுது. எதுக்காக கேட்டிங்கன்னா, நான் இந்த ஒரு 5 அட்ரஸையுமே வந்து ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன், அலோகேட் பண்ண போகிறேன். ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் ஐபி அட்ரஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் RIRS. எதுக்காகனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக பிரிக்கிறோம் நம்ம ஐபி அட்ரஸை வந்து. அது என்னென்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரோலு, இன்னொன்று ஃபங்க்ஷனுக்காக ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ரோலுனா, இந்த INA ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவர்சீயிங் குளோபல் ஐபி அட்ரஸ் அலோகேஷன்ஸ் along with the management of other essential resources like domain name and protocol identifiers. இது என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா INAவோடது. நான் இந்த ஐபி அட்ரஸை நான் குளோபலாக கொடுத்துட்டேன்னா, நான் இது எதுக்காக நான் மேனேஜ் பண்ணுறேன்னா, சம் டொமைன், ஒரு பர்டிகுலர் டொமைனில் இருந்துட்டு இவங்க எல்லாரும் போகிறாங்கன்னா இவங்களோட ஒரு ஸ்டார்டிங் அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பின்னாடி அட்ரஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டமோட டிவைஸோட நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4னா இது கடைசியில் 1 2 3 4ன்னு முடியும். ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேம் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரோலை தான் இந்த INA பண்ணிகிட்ருக்குது.
அதே மாதிரி தான் ப்ரோட்டோகால் ஐடென்டிஃபையர்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் டைரக்ட்லி ஆஸ் அன் ஐபி அட்ரஸை கொண்டு போய் இண்டிவிஜுவல் யூஸர் கொடுக்காது, இல்லை ஆர்கனைசேஷனே கொடுத்தாரு. இன்ஸ்டட் ஹேண்டில் தி அலோகேஷன் ஆஃப் லார்ஜ் பிளாக் ஆஃப் ஐபி அட்ரஸை வந்து நிறைய ஐபி அட்ரஸை கொண்டு வந்து அலோகேட் பண்ணுறது தான் அதோட வேலை, தவிர அசைன் பண்ணுறது இல்லை எதோடது, ஃபங்க்ஷனோடது. ஏன்னா ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்டர் அதோட வேலை அதுதான். என்னென்ன பண்ணும், என்னென்ன ஏரியாவில் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎன்ஏ இன் ஐபி அட்ரஸ் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் லார்ஜ் பிளாக் ஆஃப் ஐபி அட்ரஸை கொடுத்துடணும். அந்த ஆர்ஐஆருக்கு கொடுத்துட்டு மீனிங்ஃபுல்லாக அதை கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணும். அப்புறம் ஐபி அட்ரஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஒரு ஸ்பெசிஃபிக்கல் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டுன்னு போனீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஆனது அதுக்கு அலோகேட் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா எந்த பிளாக்லோட அட்ரஸும் அதை பார்க்கும். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்க்கும். என்னென்ன இங்கே 5RIR என்னென்னா அதோட ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்டர்ஸ்னு அர்த்தம். ஒரு 5 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, அதனால தான் ARIN போட்டிருக்காங்க. தென் RIPENCC அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டு, ஈரோப்பு, சென்ட்ரல் ஏஷியா, அதுதான் வந்து RIPENCCன்னு அர்த்தம். தென் ஏஷியா ஸ்பெசிஃபிக்னா APNIC. அடுத்தது LACன்றது வந்து லாட்டின், ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் போட்டிருக்காங்க, லாட்டின் அமெரிக்கா கார்பீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்ரிக்காவுக்கு வர AFRIன்னு தான் போட்டிருக்காங்க. NIC ஓகேங்களா. NIC அப்படின்றது வந்து அதுக்கு அளக்கக்கூடிய அந்த எண்ணெயை அழைக்கக்கூடிய அந்த ஒரு நேம் தான் NICன்றது. அதாவது என்ன சொல்கிறதுனா இன்டர்நெட் கார்டு அந்த மாதிரி மீன் தான். அது வந்து நேஷ்னல் இன்டர்நெட்டு அப்படின்றது அந்த NIக்கு வரக்கூடியது. சரிங்களா. ஸோ ஒரு நேமையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் ஏஷியாவுக்கு எப்படி வரும், அப்புறம் அமெரிக்காவுக்கு எப்படி வரும், நார்த் அமெரிக்காவுக்கு, அப்புறம் ஆஃப்ரிக்கா எப்படி வரும், நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 5 இதுக்காக பிரிக்கிறாங்க. RIS இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ஸு, ரீஜனல் ரெஜிஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து ரீஜனல் இன்டர்நெட் ரெஜிஸ்டர்ஸு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளாக் ஆஃப் ஐபி அட்ரஸை வந்து நம்மளுக்கு தெரியும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு கொடுக்குறதோ இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்குறதோ அப்படின்னு பிரித்து அவங்க போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ட் யூசர் கொடுக்குறது, அந்த நெட்ஒர்க்ஸ் கொடுக்குறது மாதிரி பிரித்து RIS அலோகேட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இலினஸ் அண்ட் அது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்டிங் பிட்வீன் தீஸ் 5RS யூஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பேர் தான் நம்பர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் அர்த்தம். நம்பர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் NRO நம்பர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க கோஆர்டினேஷன்ஸ் இந்த 5 பேரும் சேர்ந்து. அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்தது தான் DNS டொமைன் நேம் சிஸ்டம்னு அர்த்தம். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் புக்கு, ஒரு இன்டர்நெட்டில் ஃபோன் புக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, அது ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டொமைன் நேம்ஸ் மாதிரி தான். லைக் example.comன்ற மாதிரி ஒரு மெஷின் ஃப்ரெண்ட்லி ஐபி அட்ரஸ் அங்கே கொடுத்துரும். இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த டொமைனோட ஃபோன் நீங்கள் டைரக்டரி பார்த்திங்கன்னா அந்த நேம் வச்சு அவங்களுக்கு நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஃபார் எக்ஸாம்பிள் 192.0.0.1 அந்த மாதிரி எடுத்துரும். அப்போ இது 192லேருந்து இது என்னோடய ஹோஸ்ட் அட்ரஸ், நடுவில் இத்தனை நெட்ஒர்க் லிங்க் அதுக்கு ஜாயின் பண்ணி வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதிரி கொடுக்கும் டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது வந்து. ஹவவர் பார்த்தீங்கன்னா ஹவ் இட்ஸ் ஒர்க் இன் நட்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் நீங்கள் போடுவீங்க உங்கள் ப்ரௌசரில் google.comனு போடுவீங்களா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆஸ்க் DNS சர்வரில் கொடுக்கும். லுக்அப் தி கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் தட் டொமைன் நேமுக்கான ஐபி அட்ரஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ DNS சர்வர் என்ன பண்ணும், உங்களுக்கு கூகுளே போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்கள் ஐபி அட்ரஸுக்கு. அது நல்ல நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அங்கே போய் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களோட ஐபி அட்ரஸை உங்களுக்கு கொடுக்கும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஒரு ப்ரௌசர் தென் யூஸ் தி ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன வெப் சர்வரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த பேஜை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? வெனெவர் வி யூஸ் ப்ரௌசர் அட் எனி வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இன்டர்நெட்டில் த நேம் சம்திங் லைக் இப்படி தான் வரும், uouac.in வரும். அண்ட் வி ரேர்லி டீல் வித் ஐபி அட்ரஸும் இந்த மாதிரி 104 வரும். ஈவன் இஃப் யூ டைப் பண்ணிங்கன்னா கூட யூஆர்எல்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஹெச்டிடிபி கோலன் போட்டு ஸ்லாஷ் போட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா யூஆர்எல்ல கொடுத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரில் கொடுத்தீங்கன்னா சம் வெப் பேஜஸ் உங்களுக்கு காட்டும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஃபேக்ட் வேர் வி கம்ஃபர்டபுள் யூஸிங் ரிமெம்பரிங் த நேம் இன்ஸ்டெட் ஆஃப் த நம்பர். நம்ம நம்பரை விட நேமை மைண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நம்பரை விட. சரிங்களா? அதை சொல்லியிருக்காங்க. இது ஐபி அட்ரஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டைமை பொறுத்து, சைட்டை பொறுத்து. உங்களுக்கு மல்டிபிள் ஐபி அட்ரஸ் கூட சில டைம் இருக்கும். தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஓவர் இன்டர்நெட் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் வேணும். பிகாஸ் ரவுட்டிங் ஆஃப் தி பேக்கெட் எப்படி பண்ணுவீங்க? ஐபி அட்ரஸ் மூலிமா தான் ரவுட்டிங்கே பண்ணுவீங்க, பேக்கெட்டை வந்து இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு சர்வர் இருக்குது, அதுக்கு பேர் தான் டொமைன் நேம் சர்வர். மேலே சொன்னோம் இல்லையா, சர்வர் இஸ் கால் டொமைன் நேம் சர்வர். டொமைன் நேம் சிஸ்டம் போட்டிருக்காங்க, இங்கே வந்து டொமைன் நேம் சர்வர். அது என்ன பண்ணும், இந்த டிரான்ஸ்லேஷன் ஜாபை எடுத்துக்கும், ஐபி அட்ரஸ் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? வெனெவர் யூ டைப் அன் அட்ரஸ் லைக் ஏதோ ஒன்று இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க www போட்டிங்கன்னா தட் இஸ் த ப்ராசஸ் கால் டிஎன்எஸ் நேம் ரெசல்யூஷன் எடுத்துக்கும். உங்களுக்கு பின்னாடி அது பேக்ரவுண்டில் நடக்கும். கரெக்டாக என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணி அந்த விசிபிலிட்டி சைட்டை எடுத்து அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணும். எங்கன்னா டொமைன் நேம் சர்வர் கேட்சில் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கும். இன்கேஸ் ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கல அப்படின்னும் பொழுது, லோக்கல் கம்ப்யூட்டரை கேட்ச் பண்ண முடியலன்னா the next போர்ட்டபிள் பிளேஸ் எங்கே பண்ணுவீங்க, ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியும். தீஸ் டிஎன்ஏ சர்வீஸ் அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்திங்கன்னா ஒரு கேட்சி இருக்கும். கேட்சி இதை விட மெமரி இருக்கும். கடைசி என்ன நீங்கள் பேஜை நீங்கள் விசிட் பண்ணுங்கன்னு இருக்கும். அதை வச்சு நாட் ஃபவுண்டாக கூட இருக்கலாம் அங்கே. அப்புறம் இந்த கொரியை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அந்த ஐஎஸ்பிக்கு வந்து. அந்த ரூட் நேம் சர்வர் பப்ளிஷ் ஆகும் ரூட் ஜோன் ஃபைலில். அப்போ என்ன பண்ணலாம், டு தி டிஎன்எஸ் சர்வர்ஸ் பண்ணால் அந்த கிளைண்ட் அந்த இன்டர்நெட் யார் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரூட் ஜோன் ஃபைல்னு பார்த்திங்கன்னா டாப் லெவல் டொமைன் வாங்க, டிடிஎல்னு வாங்க, டாப் லெவல் டொமைன் லொக்கேட் ஆகிருக்கும். எத்தனை இருக்குது பார்த்திங்கன்னா, ரூட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக 13 ரூட் சர்வர் நேம் இருக்கும் அந்த டிஎன்எஸில் பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இருக்காம. சரிங்களா? டாப் லெவல், அதுக்கு பேர் தான் டாப் லெவல் டொமைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13 ரூட் நேம் சர்வர் பார்த்தீங்கன்னா, ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெரிசிங் குளோபல் ரிசர்ச் சர்வீஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் பின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா. காக்னஸ் சொல்யூஷன் கம்யூனிகேஷன் இது யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டு. இ வந்து என்ஏஎஸ்ஏ நாசா எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர். தென் எஃப்ன்றது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சிஸ்டம் கன்சோரிட்டம்னு சொல்லுவாங்க, அது ஒரு கம்பெனி. தென் ஜின்றது வந்து யூஎஸில் டாட் நெட்ஒர்க் இன்ஃபர்மேஷன் சென்டரு. ஹெச்ன்றது யூஎஸ் ஆர்மி. இது ஒவ்வொரு ரூட், இதெல்லாம் ரூட் சர்வர், இதெல்லாம் ரூட் சர்வர் நேம். சரிங்களா? ரூட் நேம் ஆஃப் தி சர்வர்ஸ் 13 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. யூஎஸ் ஆர்மியோடது. ஹெச்ன்றது ஆட்டோமேட்டிக் என்ஓஆர்டி நெட்டு. ஜேன்றது வெரிசம் குளோபல் ரிசர்ச் சர்வீஸா. கேன்றது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் ஆர்ஐபி, அந்த ஒரு மிடில் ஈஸ்ட் யூரோப்குலாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது. அந்த எல்ன்றது ஐசிஏஎன்ன்றது. தென் எம்ன்றது வைடு ப்ராஜெக்ட். ஒன்றுமே ரூட் சர்வர்ஸ் இதெல்லாம். தீஸ் ரூட் சர்வர்ஸ் நேம் பார்த்திங்கன்னா இது கொரி அப்புறம் டிடிஎலுக்கு அனுப்பும். டிடிஎல்லாம் டாப் லெவல் டொமைனுக்கு அனுப்பி நம்ம அங்கேருந்து பேட்டர்ன்ஸ் யூஆர்எல்லை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட் தி யூஆர்எல்லை இன்னுன்னு கொடுத்துருக்கீங்களா இல்லைங்களா? அந்த லாஸ்ட் பார்ட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் டிடிஎஸ் டொமைன் நேம் தான். அதில் வந்து அந்த இன்னன்றது இந்தியா, அந்த டொமைன் நேம் என்னோட இந்தியாவிலேருந்து இது வந்திருக்கு. அதே மாதிரி வந்து யூஎஸ்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு அர்த்தம். காம்னா கமர்ஷியல்னு அர்த்தம், அது ஒரு ஆர்கனைசேஷன் ஓஆர்ஜி. அதே மாதிரி பிஇசட்னா அது ஒன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். புரியுதுங்களா? இதான் தான் டொமைன் நேமு. இதெல்லாம் ரூட் நேம் தான். இத்தனை நம்மளுக்கு ரூட் நேம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? 13 ரூட் நேம் இருக்குது. டாப் லெவல் டொமைன் சொல்லியிருக்கீங்கன்னா டிடிஎல். அடுத்து பார்த்திங்கன்னா டிடிஎல் நேம் சர்வர் ஆக்டர்ஸை ஒரு ஸ்விட்ச் போர்டு மாதிரி இருக்கும்.
அப்புறமேட்டு நீங்கள் கொரி அனுப்பி அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேட்சில் நமக்கு அது கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the authoritative name server maintain DS record along with other useful information அதில் இருக்கும். அட்ரஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. டிடிஎஸ் சர்வர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த இன்டர்மீடியட் சர்வர் என்ன பண்ணும், ஐபி அட்ரஸ் இந்த டிஎன்எஸ் கேட்சில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ரிக்வஸ்ட் ஆனிச்சுன்னா என்கவுண்டர் ஆகும், அல்லது எனஃப் ப்ராசஸ் பண்ணால் அப்படி விட்டுரும். ஸோ இஃப் சம் யூஆர்எல் இஸ் ரிக்வஸ்ட் அகெயின் அந்த கேட்சில் லோக்கல் ஹோஸ்ட் யாருன்னு பார்த்து அதோட ஐபி அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கும். டிஎன்எஸ் கேட்சில் இருக்கும், டொமைன் நேம் சர்வரில் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் தி இன்டர்நெட் ஆர்கிடெக்சர். இன்டர்நெட் ஆர்கிடெக்சர்னால் எப்படி இன்டர்நெட் இருக்க போகுது அப்படின்னா, இந்த இன்டர்நெட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டுன்றதே நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். இஸ் த மீனிங் ஆஃப் இன்டர்நெட். கலெக்ஷன் ஆஃப் செவரல் நெட்வொர்க்ஸ். அது ஸ்மாலோ மீடியமோ லார்ஜோ இருக்கும். இன்டர்நெட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் நோபடிஸ் அதோட ஒருத்தர் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க இன்டர்நெட்டுக்கு. ஏன்னா கலெக்டிவ் சக்ஸஸ் அதில் நம்மளுக்கு இருக்குது. ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கான்டினென்ட், ரன் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. லார்ஜ் நெட்வொர்க்ஸ், இன்டர்நேஷ்னல் பாடிஸ்லேருந்து எல்லாமே ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வச்சு பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கூட இருக்குது. அதுதான் இன்டர்நெட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. 1992 பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்யூஸை கேர் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகுது, உங்கள் ஃப்ரெண்டு கம்ப்யூட்டர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, இன்னொரு கண்ட்ரிலேருந்து டைப் பண்ணுறாங்க, இன்னொரு காண்டினென்ட்டு டைப் பண்ணுறாங்க, உங்கள் லேப்டாப்புக்கு வருது அப்படின்றது தான் இதோட ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்னு அர்த்தம். இருந்தாலும் இன்டர்நெட் பார்த்திங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. மோடத்துக்கு வரும், அங்கேருந்து நெட்வொர்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி லிங்க் ஆகும். இன்டர்நெட் ஒரு பேக் போன் மாதிரி இருக்கும். அது என்டையர் டேட்டாஸை ரூட் பண்ணும், அந்த யூசருக்கு அனுப்பும். அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரும் பேக் போனாக இருக்கும். நேஷ்னல் ஆக்சஸ் பாயிண்ட் NAPன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு பேக் போனாக இருக்குது. அங்கே அது டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனிஸில் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த NAPன்றது பார்த்திங்கன்னா. அங்கேயும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு பேக் போனாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் ஒரு இன்டர்நெட் மோடத்தில் டயல் பண்ணுறீங்க, லோக்கல் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கும். அந்த NAPன்றது நெட்வொர்க் ஆக்சஸ் பாயிண்ட்னு அர்த்தம். அது மூலிமா உங்கள் டெஸ்டினேஷன் ஆப் ஆகும், அங்கேருந்து உங்களோட கம்ப்யூட்டர்ஸ்க்கு போய் உட்காந்துருக்கும். இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர் என்னாச்சு, எல்லாமே ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்குல்ல அவங்களுக்குலாம். தென் WWW வேர்ல்டு வைட் வெப். இது தேடுறதுனால www தான் போட்டு நம்மளுக்கு உங்களுக்கு அது URL இருக்கணும். ஸோ இன்டர்சேஞ்சபிள். இன்டர்நெட் இருந்தால் வேர்ல்டு வைட் வெப் இருக்கும், வேர்ல்டு வைட் வெப்னா இன்டர்நெட் இருக்கும். தி போத் ஆர் இன்டர்சேஞ்சபிள். தி வெப் இஸ் த ஒன்லி ஒன் செவரல் யூனிட். நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்கான மெயினான காரணம் www தான். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன யூஸ் பண்ணுறோம், www இமெயில் ஆகட்டும், யூஸ் நெட்டு, மெசேஜ் சர்வீஸு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் நிறையா இருக்குது. நம்மளுக்கு அது எல்லாமே அது கொடுக்குது. ஸோ அப்புறம் வெப் யூஸ் பண்ணுறது என்னது, ஹைப்பர் டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அது ரூல்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ HTTP தான் அதோட ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இந்த US சயின்டிஸ்ட் யார், டிம் பர்னர்லி தான் 1989 பப்ளிக் வெப்சைட்ஸு கொண்டு வந்தார். www இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு மெசேஜ் நம்ம இன்டர்நெட் மூலிமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய பேஜஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம இன்டர்நெட்டில். plenty ஆஃப் டெக்ஸ்ட்டு, வீடியோஸு, ஆடியோஸு, பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பை யூஸிங் தி வெப் ப்ரௌசர் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், உங்களோடது க்ரோமு, சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ் எல்லாமே வெப் ப்ரௌசர்ஸ். சர்வரில் போய் எடுத்துகிட்டு வரதான் அது. வெப் ப்ரௌசர்னால் ஒரு பஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. விச் டேக் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி வெப் சர்வர் அண்ட் கனெக்ட் வித் த யூசர்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இன்டர்நெட்டோட ஒரு சைபர் கிரைம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுதான் இன்டர்நெட்டோட இன்ட்ரடக்ஷன் இப்போ பார்த்தோம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் பற்றி, ப்ரோட்டோகால் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்டர்நெட்னா என்ன, WWWனா என்ன, யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, டிஃபென்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அப்புறம் ARPANETனா என்ன, அதுக்கப்புறமேட்டு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் இல்லை கம்பைன் ஆகி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாபிக்குள்ளே வருவோம். அதுதான் சைபர் கிரைமோட இன்ட்ரடக்ஷன் வரும். தேங்க்யூ.
Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.